சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நான் இங்கே எடுத்து வைப்பதற்கு அனுமதி வழங்கிய பேரவைக்கும் இந்த தீர்மானத்தினை வரவேற்று கருத்துக்களை தெரிவித்திருக்கக்கூடிய மாண்புமிகு உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு வேல்முருகன், திரு ER ஈஸ்வரன், முனைவர் ஜவஹர்லா, டாக்டர் சதன் திருமலைக்குமார், டி ராமச்சந்திரன், VP நாயகமாலி, முகமது ஷானவாஸ், அதேபோல திரு பால் மனோஜ் பாண்டியன், பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த மதிப்பிற்குரிய திரு GK மணி அவர்களெல்லாம் உரிமையை காக்க வேண்டும், மாநில உரிமைக்கு குரல் கொடுத்து பேசியிருக்கிறார்கள். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு கு. செல்வப்பெருந்தகை நீட் தேர்வினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள், அதனை ரத்து செய்ய வேண்டியது அவசியம் குறித்து விளக்கமாக கூறி இந்த தீர்மானத்தை அவரும் வரவேற்று பேசியிருக்கிறார். கோகாமணி அவர்கள் ஒரு கூட்டணி கட்சியில் இருந்தாலும் அவரும் இதை வரவேற்று பேசியதற்காக நான் மனப்பூர்வமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் தெரிவித்ததை போல நிச்சயமாக நீட் ஒழிப்புக்கான அத்தனை நடவடிக்கைகளையும் தமிழக அரசு எடுக்கும் என்ற உறுதியை இந்த தீர்மானத்தின் மூலமாக தெரிவித்து இதை ஒருமனதாக நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அரசின் தனி தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. அரசினர் சட்ட முன்வடிவுகள் அறிமுகம் செய்தல். 2024ஆம் ஆண்டு சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் கழிவுநீர் கற்றல் திருத்த சட்ட முன்வடிவு மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள். நாளைக்கு எல்லாம் முடிஞ்சுங்க. தீர்மானம் நிறைவேற்றி வந்துட்டு அமைச்சர் நாளைக்கு எடுத்துட்டாங்க. 2024ஆம் ஆண்டு சென்னை எல்லாருமே தந்திருக்கேன். நம்ம ஆய்வுல இருக்கு. இன்னைக்கு இருக்க 4 அமைச்சர் முக்கியமான துறை, சுகாதாரத்துறை, தொழில். நீட் முறைகேடு தொடர்பாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தனி தீர்மானத்தினை கொண்டு வந்தார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கருத்துகளுக்கு பிறகாக இந்த தனி தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சபாநாயகர் அப்பாவு அவர்கள் இந்த தனி தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றிய காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.